ஹேர் மேஸ் டுடே பார்க்க போகிறது டியாங் எஃப்எஃப் ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட் ஹேட் மீ பார்ட் 6. டியாங் இப்போ தன்னோட ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ தான் ஒரு டவல் எடுத்து ஹிப்பில் வியர் பண்ணிக்கிட்டு இன்னொரு டவலை வச்சு ஹேரை வைப் பண்ணிக்கிட்டே பாத்ரூமில் இருந்து வெளியில் வர்றாங்க. வாயின் இப்போ தான் ரூம்குள்ளே போய் டோரை உள்பக்கமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே டியாங் கிட்டே வந்து நிற்கிறாங்க. அப்புறம் என்ன நல்லா முக்காடை போட்டுக்கிட்டு நல்ல பிள்ளையாட்டம் வந்து நின்றுக்கிட்டு இருக்க, அதான் உன் மூஞ்சியை பார்த்துட்டேனே, அப்புறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் வேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க டியாங். இல்லை ப்ரொஃபஸர், ஐயோ இல்லை மிஸ்டர் கிம், நான் காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க வாயின். இன்னும் 2 மாதத்தில் செமஸ்டர் வந்துடும். அதை முடிச்சுவிட்டு ஜாலியாக 1 மந்த்து நானும் இங்கே வந்துடுவேன், இருக்கலாம். அதுக்கப்புறம் 2 செமஸ்டர் இருக்குது, அதை முடிச்சுட்டேன்னா அடுத்து விவசாயம் பார்க்குறதுக்கு நீ ட்ரைனப் ஆக ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டியாங். இல்லை, நான் இனிமேல் எந்த தப்பு பண்ண மாட்டேன், என்னையா ப்ளீஸ் என்னையா காலேஜுக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுங்க அப்படின்னு அழுகிறாங்க வாயின். இங்கே பாரு, உன்னையா காலேஜுக்கு அனுப்புறதுக்கு நான் இறங்கி ஏகப்பட்ட வேலைகளை நீ பார்த்துட்ட. உனக்காக நான் எதையுமே வெளியில் சொல்லிக்காமல் கம்முன்னு இருக்கேன். அதோடு நீ ஒழுக்கமாக வீட்டில் இருந்துக்க. எகெயின் உன்னை நான் காலேஜுக்கு அனுப்ப போகி திருட்டு வேலைகளை நீ பார்க்க ஆரம்பிச்சிடுவ. நான் மேற்கொண்டு எதுவும் பேசிக்க விரும்பலை. 6 மாதத்துக்கு முன்னாடியே நீ கன்சீவ் ஆகி இப்போ ஸ்டமக்கில் என் குழந்தை உனக்கு வளர்ந்துக்கிட்டு இருந்துருக்கணும். போட்டு தள்ளிட்டேன் பிள்ளைய, தொலையட்டும். ஏதோ என் போகாத நேரம் என் பிள்ளை என்னை விட்டு போகணும்னு இருந்திருக்கு. இதுக்கப்புறம் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். இன்னும் ஒரு 29-28 டேஸில் திருவிழா வந்துடும், மாட்டிக்குவேன். நீ தான் படு, ஏதாவது பண்ணி உன்னை ப்ரெக்னென்ட் ஆக்கி விட்டுடுறேன். 1 டே 2 டே நீ கன்சீவாக இருந்தால் கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ தபாலிச்சுக்குவ, புரிஞ்சுக்கோ, வா அப்படின்னு சொல்லி டியாங் வந்து வாயினை அப்படியே தூக்கி பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. வாயின் டக்குன்னு எழுந்து உட்காந்துக்கிட்டாங்க. இங்கே பாருங்க, என்ன ஆளுக்கு திருவிழா வந்தால் மாட்டிக்குவ, திருவிழா வந்தால் பிரச்சனை ஆகிடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. யாரை உருட்டி மிரட்ட பார்க்குறீங்க? நீங்களாம் ட்ரைபல் பீப்புள்ஸ், தேவையில்லாத மூட பழக்க வழக்கத்தை வச்சுக்கிட்டு தொந்தரவு பண்ணுவீங்க மற்றவங்கள. நான் கேள்விப்பட்டிருக்கேன், எத்தனை படங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு சுத்தமாக அவங்க யாரையுமே பிடிக்கலை. எனக்கு இந்த ஊருக்குள்ளேயே ஒரு 4 பேரை பிடிச்சிருக்கு, இல்லை 6 பேரை பிடிச்சிருக்குன்னா அவங்க மம்மி, டேடி, ஹன்ஷு, மாயா, மினி, அவ்வளோதான். மினியோட குழந்த என் செல்லக்குட்டி, என்னோட லேன், இவங்கள மட்டும்தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் என் பாட்டிமா, அவங்க ஏன் ஊருக்காரி. மற்றபடி இந்த ஊரை எனக்கு பிடிக்கல, உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க வாயின். கோபம் வந்துடுச்சு டேங்க்கு. அப்படியே போய் சீக்ஸ் அழுத்திட்டாங்க. ஆஹா அப்பாப்பா, ஐயோ என் சாரி பாலு கிளிட்டர் பண்ணியிருக்கு, கிளிட்டர் குத்துது, என் சீக்ஸ் வலிக்குது அப்படின்னு அழுகிறாங்க வாயின். அப்படியே எத்தி விட்டுட்டாங்க டேங். இங்கே பாரு, நீ பெரிய படிப்புக்காரி, காலேஜுக்கு போய் நீ படித்து கிழிக்க போகிற. 10 அரியர் வச்சுக்கிட்டு இருக்க, எங்கிட்ட நீ காலேஜை ஃபினிஷ் பண்ணுறது? சொல்கிறத கேட்டுக்கிட்டு கம்முன்னு உட்காந்துக்க இங்கேயே. என்னை தொந்தரவு மேலே தொந்தரவு நீ பண்ணிக்கிட்டு இருக்க, எரிச்சலாக இருக்குது எனக்கு. ஒழுங்காப்படு, எனக்கு கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க டேங். இங்கே பாருங்க, எனக்கு உங்களை பிடிக்கல. நீங்கள் பார்க்குறதுக்கு எல்லாம் ஹேண்ட்ஸமாக அழகாக தான் இருக்கீங்க. அதுக்காக ஒரு பழங்குடியை சேர்ந்தவனை கட்டினால குடும்பம் நடத்த முடியாது. எனக்கு உங்களை பிடிக்கல, உங்கள் கூட நான் ஒன்றா இருக்க மாட்டேன், என்னை விட்டுடுங்க அப்படின்னு அழுகிறாங்க வாயின். டியாங்க்கு உண்மையிலே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என்னையே பிடிக்கலையா? எனக்கு உன்னையே பிடிக்கலடி, பொய் சொல்லி நீ என் பிள்ளையை கொண்டவ. ஏகப்பட்ட திருட்டு வேலை பார்த்து இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்க நீ. அத்தனையும் நான் மறந்துட்டு என் ஒய்ஃபுங்கிற ஒரே உணர்வோடு உன்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்கேன். எதுவும் பேசக்கூடாது, படு அப்படின்னு அதட்டுறாங்க. ஆஹா படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வாயின் படுத்துக்கிட்டாங்க. டேங்க்கு உண்மையிலே வாயின் கூட ஒன்றுமொன்னா இருக்க இப்போ விருப்பப்படலை. ரீசன், தன்னை பிடிக்கலை, இந்த ஊருக்காரவங்கள பிடிக்கலை, ஹெல்லில் இருக்கிறது போல் நான் இங்கே இருக்கிறேங்கிற மாதிரி நிறைய வேர்ட்ஸை யூஸ் பண்ணிட்டாங்க வாயின். ஆனாலும் வாயின் கூட லவ்வி டவ்வி மூமெண்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால டியாங் இப்போ வாயின் கூட லவ்லி மூமெண்ட்டாக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாயினுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது இதெல்லாம். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அமைதியாக படுத்துருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் டியாங்
ஏர்லியராகவே எழுந்திரிச்சு பாத் பண்ணிவிட்டு வயலை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வயலுக்கு கிளம்பிட்டாங்க. அதே மாதிரி தான் ஜோனும். வாயின் இப்போ ஒரு 6 o'clock போல் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வந்து சைடில் உட்காடுறாங்க. பெட்டுக்கு சைடில் இருக்க ட்ராவரில் அந்த பெட் கண்ட்ரோல் பில்ஸை வந்து ஒழிச்சு வச்சுருப்பாங்க வாயின். அதிலிருந்து ஒரு டேப்லெட் எடுத்து, இந்த பில்ஸ் இருக்கிற வரையும் நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன், என் வாழ்க்கை இந்த ஊர்லேயே ஒழிஞ்சிடும்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணி தொலைய, இங்கே தான் இருக்கணும். ஆனால் எனக்கு பிடிச்ச நேரத்தில் தான் நான் குழந்தை பெற்றுக்குவேன். இவங்களுக்காகலாம் நான் சீக்கிரம் குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அந்த பில்ஸ்லேருந்து ஒரு டேப்லெட் எடுத்து அப்படியே தன்னோட மவுத்துக்குள்ளே போட்டு வாட்டரை குடிச்சிட்டு ரொம்ப ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு 1 week பாஸ் ஆகுது. ட்ரியாங் தினமும் வைன் கூட ஒன்று இருக்காங்க. மார்னிங் ஆனால் வைன் டேப்லெட் போட்டுக்கிட்டு ரொம்ப குஷியாக நடப்போட்டுட்ருக்காங்க. இதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது ட்ரியாங்க்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும். இப்போ ஒரு மார்னிங் டைம், எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த டைமில் ஹன்ஷு மாயா 2 பேரும் ஒரு பேல் ஃபேஸில் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. தலையை சுற்றுது, 2 days தலையை சுற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க மாயா. ஹன்ஷு அப்படியே சோஃபாவில் சாஞ்சு உட்காந்துட்டு, எனக்கும் தான் எனக்கு பிடிச்ச புதினா சட்னியும் இட்லியும் இருக்குது, சாப்பிட முடியல, கிறுக்கிறுன்னு வருது அப்படின்னு ரொம்ப புலம்பிகிட்ருக்காங்க 2 பேரும். ட்ரியாங்கோட மம்மியும் டேடியும் ரொம்ப பதட்டமாக அப்படியே ஃப்ரண்ட் அண்ட் பேக் நடந்துகிட்ருக்காங்க. வைன் ரொம்ப ஜாலியாக உட்காந்து தன்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுக்கிட்டே, இவளுங்க வேறு 2 நாளாக உடம்பு முடியலன்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க, இன்றைக்கி வீட்டுக்கே சொல்லிட்டாளுங்க, ஐயோ அப்படின்னு சாப்பிட்டுட்ருக்காங்க. ட்ரியாங்க்கு கோபம் வருது வைன் பேசிக்கிட்டு சாப்பிட்றத பார்க்கும்போது. ஒயான், இங்கே யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு சவுண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கியா நீ? வெக்கங்கட்டவளே, எங்கள் எல்லாத்துக்கும் தெரியுது எதனால் அவங்க 2 பேருக்கும் இந்த மாதிரி பாடி சிக்காயிருக்கு அப்படின்னு. ஆனால் நீ தான் மேரேஜ் ஆகி 10 month முடிய போகிறது, அப்படியே திரியிற அப்படின்னு சொல்கிறாங்க. வைனை பற்றியாங்க அப்படியே முறைச்சி பார்த்துட்டு அப்படின்னு அவங்க பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேஸை கவர் பண்ணியிருக்கனால வைனோட ஃபேஷியல் ஃபெதர்ஸ் தெரியலை ட்ரியாங்க்கு. நார்மலாக சாப்பிட்றாங்கன்னு நினச்சிட்டு ட்ரியாங் இருக்காங்க. அந்த டைமில் மினி இப்போ வீட்டுக்குள்ளே வர்றாங்க. மினியோட மதர்-இன்-லாவும் மினி கூடவே வர்றாங்க. மினி மாயாவை ஹன்ஷுவையும் பார்த்துட்டு, என்ன 2 பேருக்கும் தலை சுற்றுதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், டேப்லெட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஹன்ஷு. அப்போ மினி ஹன்ஷுவோட ரிஸ்ட்டை அப்படியே டச் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு துடிப்பு இருக்குன்னு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே மினியோட ஃபேஸ் அப்படியே ஹாப்பியாக மாறுது. நல்லா புரிஞ்சிருச்சு அத்தனை பேருக்கும். கன்சீவாக இருக்காளாவ அப்படின்னு கேட்குறாங்க டேங்கோட மம்மி. மினி எப்போ சிரிச்சுக்கிட்டே ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹன்ஷுக்கு தாங்க முடியலை ஹாப்பினஸ். என்னது, நான் கன்சீவாக இருக்கேனா அப்படின்னு நிமிர்ந்து உட்காந்து கேட்குறாங்க. ஆமாடி மாயா, உன் வசத்தை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மாயா தன்னோட பேங்கிள்ஸை மேலே ஏற்றி விட்டுட்டு அப்படியே மினிக்கிட்ட ஹேண்ட்ஸை கொடுக்குறாங்க. ஹேண்ட்ஸை டச் பண்ணி பார்த்துட்டு, மாயாவும் கன்சீவாக தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஃபேமிலிக்கே ஒரே கொண்டாட்டம். ஜோன் சந்தோஷத்தில் அப்படியே தன்னோட 2 ஒய்ஃபையும் பார்த்து அப்படியே ஒரு பெருமிதத்தோடு நின்றுட்டுருக்காங்க. பாட்டிமாவுக்கு என்ன பேசுகிறதுன்னு புரியலை. ஐயோ, லட்டாட்டம் இந்த பொண்ணுங்க கட்டிக்கிட்டு வந்துச்சு, இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, நான் பெற்று வச்சுருக்கேன் ஒன்றை, நல்லா உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கு, ஐயோ 10 இட்லி திங்கும், எந்திரிச்சு வராது இந்த டைமுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிடுகிடுன்னு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் டேபிளுக்கு போய், ஏ ஒயான் போதும் பிளேட்டை கொடு அப்படின்னு சொல்லி பிடுங்குறாங்க வைனோட பிளேட்டை. டேங்கப்போ என்னாச்சு, மினி வந்தாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. மினியெல்லாம் வந்தாச்சுப்பா, உன் அண்ணா பொண்டாட்டிங்க 2 பேரும் கன்சீவாக இருக்காங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க டேங்கிட்ட. அவ்வளோதான், டேங் அப்படியே ஃபுட் பிளேட்டை வச்சுட்டு வேகமாக சிங்க்கு போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு லிவிங் ஏரியாவை பார்த்து ஓடுறாங்க. ஐயோ, அண்ணா பொண்டாட்டிங்க மாசமாக இருக்கிறதுக்கு இவ்வளோ சந்தோஷப்படுறானா இவன், ஐயோ போச்சு, இவளை கட்டிக்கிட்டு அவன் ஒழிஞ்சான் அப்படின்னு பாட்டிமா மனசுக்குள்ளே வேதனைப்படுறாங்க. வைனப்போ எரிச்சலாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ லிவிங் ஏரியாவுக்கு போகிறாங்க வைனுமே. லிவிங் ஏரியாவுக்குள்ளே நுழையும் போதே வைனுக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா டேங்கோட மம்மி ஒரு பெரிய டாலர் செயினை மாயாவோட நெக்கில் போட்டு விட்டுறாங்க. அதே மாதிரி இன்னொரு செயினை ஹன்ஷுவோட நெக்கில் போட்டு விட்டுட்டு, செல்லங்க என்னை பாட்டி ஆக்கிட்டீங்க அப்படின்னு சிரிக்கிறாங்க.
டேங்கோட டேடி 2 பொண்ணுங்களுக்கும் பேங்கிள்ஸ் கொடுக்குறாங்க கிஃப்டாக. டேங்குமே 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு நெக்லஸ் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஜோனுக்கு சொல்லவே வேண்டாம், பயங்கர சந்தோஷம். தன்னோட ஹேண்ட்ஸில் 2 நெக்லஸ் பாக்ஸ் வச்சுருந்து தன்னோட 2 ஒய்ஃப்க்கும் கொடுக்குறாங்க ஜோன். சமமாக பார்ப்பாங்க 2 ஒய்ஃபையுமே ஜோன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது வைனுக்கு. ஐயோ, என்ன இவ்வளவு கிஃப்ட் வாங்கி வழங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அமைதியாக பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் தன்னோட நெக்கில் வியர் பண்ணியிருந்த ஒரு செயின் எடுத்து ஹன்ஷுவோட நெக்கில் போட்டு விடுறாங்க மினியோட மதுரைன்லா. மாயாவுக்கு தன்னோட ஹேண்ட்ஸில் போட்டிருந்த 2 வளையல் அப்படியே கழட்டி 2 ஹேண்ட்ஸுக்கும் போட்டு விடுறாங்க. ஏன் செல்லங்க, புதுசாக வாரிசை கொண்டு வந்துட்டீங்க இந்த வீட்டுக்கு, எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அழுகுறாங்க. உயிரே போயிடுச்சு வைனுக்கு. என்னடி நடக்குதுங்க அப்படின்னு கவனமாக பிக்கு பிக்குன்னு பார்த்துக்கிட்டு முழிச்சிட்ருக்காங்க. அப்போ பாட்டிமா எல்லோரும் கிஃப்ட் கொடுக்குறத பார்த்துட்டு, ஓ கிஃப்ட்டு கொடுக்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ரூமுக்கு கிடுகிடுன்னு ஓடி போய் தன்னோட சேவிங்ஸில் வச்சுருந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து மினிக்கு 10,000 ஹன்ஷுக்கு 10,000 கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லாமல் 2 பேரும் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு பிரைட் ஸ்மைலில் இருக்காங்க. ஏன் செல்லங்களா, இதுக்கப்புறம் நீங்கள் கவர் பண்ண வேணாம் உங்கள் ஃபேஸை. அதான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்களே, உங்கள் ஃபேஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு திருவிழா மாதிரி நான் ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணிடுறேன். என் செல்லங்களா, என் தங்கங்களா, எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னு கட்டி பிடிச்சி கொஞ்சம்னு கொஞ்சுறாங்க வைனோட மதுரைன்லா. வைனுக்கு பேசவே முடியலை. இந்த சேலை வேறு எதையும் என்னால் சரியாக பார்க்க முடியலை. ஐயோ, எவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது இந்த விஷயத்தை பார்க்கும்போது. ஒருவேளை இம்படி கிஃப்ட் கிடைக்க போதுன்னு தான் டேங் வந்து என்னை மம்மி ஆக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாரா? என்னன்னே ஒன்றும் புரியலையே. ஐயோ, முக்காடை தூக்கி விட போகிறானுங்களாமே, இனி ஃப்ரீயாக தெரியலாமே இதுங்க ரெண்டும். ஐயோ, நான் இன்னும் முக்காடோடையே தெரியலேனே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க வைன். ஆனால் எதுவும் பேச முடியலை. குழந்தை பெற்றுக்கணுங்கிற ஆசையும் வைனுக்கு இப்போ வரைக்கும் வரலை. ஆனால் இங்கே நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. இப்படியே அந்த டே ஈவினிங் ஆகுது. வைன் வந்து இப்போ கார்டனில் தான் மினி பக்கத்தில் உட்காந்துட்ருக்காங்க. லென் வைனோட மடியில் உட்காந்துக்கிட்டு, சித்தி எதுக்காக இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஃபங்க்ஷனா? உன்னோட மாயா ஹன்ஷு சித்தி 2 பேர்த்துக்கும் அவங்க ஃபேஸை கவர் பண்ணி வச்சுருக்க ஷாலை ரிமூவ் பண்ணுற ஃபங்க்ஷன் இது. அதுக்காக தான் இந்த அளவுக்கு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அப்போ மினி வைனை பார்த்து, நீ எப்போ இந்த ஷாலை ரிமூவ் பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க. ரிமூவ் பண்ணுவேன், இன்னும் 2 months கழிச்சு தான் ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்களே, அப்புறம் என்ன இதுக்கு போய் குழந்தை பெற்றுக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க வைன் மினிக்கிட்ட. ரைட்டுடி, நீ பட போகிற பாடு நாய் படாத பாடு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மினி. என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டே இல்லைன்னா கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க வைன். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நல்லாவே இப்போ நைட் ஆகிற டைம். ஊரில் இருக்க முக்கியமான ஆட்கள் எல்லோரும் வந்துட்டாங்க. சொல்லப்போனால் ஊரில் இருக்க பாதி லேடிஸ் டேங்கோட வீட்டு முன்னாடி தான் உட்காந்துட்ருக்காங்க. டேங்கோட மம்மி இப்போ 2 மருமகளோட பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு அவங்க ஹேண்ட்ஸால் எல்லோரும் என்னோட மருமகளை பார்த்துக்கிட்டிங்களா, ஆனால் என் மகன் பார்க்கல, என்னோட பையன் இப்போ அவனோட மனைவிகளை பார்க்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஷாலை ரிமூவ் பண்ணுறாங்க. ஆப்போசிட்டில் ஒரு சேர் போட்டு ஜோன் உட்காந்துட்ருக்காங்க. 2 பேரோட ஃபேஸையும் ஓப்பன் பண்ணி ஜோன்கிட்ட காட்டினதும் ஒரு பிரைட்டான ஸ்மைலில் 2 பேருக்கும் கோல்டு காயின்ஸ் கொடுக்குறாங்க ஜோன். ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கிக்கிட்டு பத்திரமா வச்சுக்கிட்டாங்க ஹன்ஷு மாயா 2 பேரும். அப்போ வைன் சொல்கிறாங்க, மாமா பொண்ணு தானே இவங்க 2 பேரும். ஜூன் மாமா ஏதோ பார்த்ததே இல்லை நம்ம பொண்டாட்டியனுங்கிற மாதிரிலாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. வைன், இதெல்லாம் உனக்கு புரியாது, கம்முன்னு அப்படின்னு சொல்கிறாங்க மினி. ஐயா, எனக்கு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க வைன் வந்து மினிக்கிட்ட. ஆமாம், ஆனால் நீ ப்ரெக்னென்ட் ஆகி உன்னோட ஃபேஸை ஓப்பன் பண்ணுறது ஒரு லக்கியாக இங்கே ஃபீல் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா நார்மலாக ஃபங்க்ஷன் வச்சு எல்லாம் நடக்கும், இருந்தாலும் நார்மலாக இருக்கும் எல்லாம், இவ்வளோ ஹாப்பி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க மினி. இதுங்க சந்தோஷப்படுறதுக்காக நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைன் அப்படியே எழுந்து நின்று தன்னோட ஹேண்ட்ஸில் வச்சுருக்க ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. 2 செயின் இருக்குது. டேங் அப்போ வைன்கிட்ட வந்து நின்று, வா போகலாம், பாக்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ டேங் வைன்கிட்ட அந்த பாக்ஸை கொடுத்து 2 பேரோட நெக்லையும் இந்த செயினை போட்டு விடு அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் ரொம்ப குஷியாக சிரிச்சுக்கிட்டே ஹன்ஷுவுக்கும் மாயாவுக்கும் அந்த செயினை போட்டு விட்டுட்டு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேங் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டாங்க.
இப்படியே இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியுது. எப்படி பார்த்தாலும் இந்த 2 பொண்ணுங்களுக்கும் ஒரு 50 சவரன் நகை கிடச்சிருக்கும் இந்த ஃபங்க்ஷனில். அந்தளவுக்கு கிஃப்டை வாரி வழங்கிட்டாங்க எல்லோரும். இந்த ஃபங்க்ஷன் இதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக முடியுது. எல்லோரும் ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வைன் இப்போ தன்னோட பெட்டில் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. டியாங் இப்போ பாத் பண்ணிவிட்டு தன்னோட ஹேருக்கு ஆயில் போட்டு அப்படியே கோம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வைன் தன்னோட ஃபேஸ்க்கு இப்போ தான் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அப்படியே சைடில் சாஞ்சு உட்காந்து, மிஸ்டர் கிம், ப்ரெக்னென்ட் ஆனால் இவ்வளோ கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டியாங் அப்போ கோம் பண்ணதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு சைடில் திரும்பி வைனை பார்த்துட்டு, ஆமாம் வைன், ஒரு 8 மந்த் முன்னாடியே இந்த மாதிரி சந்தோஷத்தை நீ ஃபீல் பண்ணியிருக்கணும். நீ தான் நல்லா திருட்டு வேலை பார்த்துட்டியே. இன்னும் என் மம்மி டாடிக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் இருக்குது உனக்கு வேடிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க டியாங் வைனை பார்த்து. அப்படின்னு சொல்லிவிட்டு வைன் அமைதியாக போய் படுத்துட்டாங்க. டியாங் அப்போ வைன்கிட்ட வந்ததும், நான் பீரியட்ஸ் ஒரு 4-5 டேஸ்க்கு என்கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வேண்டா வெறுப்பா அந்த சைடு திரும்பி படுத்துக்கிட்டாங்க வைன். டியாங்க்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. ஐயோ ஐயோ அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக டியாங் போய் படுத்துட்டாங்க. இதே மாதிரி இந்த டேஸஸ் எல்லாம் பாஸ் ஆகிக்கிட்டுருக்கு. வைன் டியாங்கை அந்தளவுக்கு கவனிக்கிறதும் இல்லை, அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுறதும் இல்லை. டியாங் தான் வைன்கிட்ட போகி போகி என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க வைன் கன்சீவ் ஆகணும் அப்படின்னு. ஆனால் வைன் தான் டேப்லெட்ஸ் போடுறாங்க இல்லையா, ஸோ கன்சீவ் ஆகலை. இப்போ ப்ரெசண்ட்டில் நைட்டு திருவிழா, மார்னிங் எல்லாரோட வீட்லேயும் ஏதோ தீபாவளி பொங்கல் போல் பயங்கர செலிப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. மாவிளக்கெல்லாம் ரெடி பண்ணி இப்போ எல்லாரோட வீட்லேயும் மார்னிங்கே எல்லாத்தையும் செட் பண்ணிகிட்ருக்காங்க. மாயா ஹன்ஷு 2 பேரும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால எந்த வேலையும் அவங்களுக்கு கிடையாது. வைனோட மதர்-இன்-லா கூட்டிகிட்டு போய் எப்படி மாவிளக்கு செய்கிறதுன்னு அந்த அரிசியெல்லாம் இடிக்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஹன்ஷுவும் மாயாவும் கவனமாக அதை வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஐயோ, இந்த அரிசியை இடிச்சிடிச்சு செத்துருவேன் போல், 2 கையும் சாந்து போச்சு, வலிக்குது. இது என்னது, இது குச்சி மாதிரி வச்சுக்கிட்டு குத்திக்கிட்டே இருக்கீங்க, மிக்சரில் போட்டு 2 அடி அடித்தா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க தன்னோட மதர்-இன்-லாவை பார்த்து வைன். மிக்சரில் போட்டு சித்தக்கூடாது, அது நல்லா இருக்காது, கையோலையே இடிக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டியாங்கோட மம்மி. ஓஹோஹோ, எவ்வளோ இடிக்கிறது, காலையிலேருந்து இடிச்சுக்கிட்டு கிடக்குறேன், எனக்கு வலிக்குது, நீங்கள் கொஞ்சம் நேரம் இடிங்க, பாட்டி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா வாங்கி கொஞ்சம் நேரம் இடிச்சிட்டு இருந்துட்டு, ஐயோ கையை வலிக்குதுடி, நீ சின்ன பொண்ணு, நீ இடுடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த டியாங் 2 பேரையும் நகர சொல்லிவிட்டு டியாங் வாங்கி இடித்து கொடுக்குறாங்க அந்த அரிசியை. டியாங்கோட மம்மி சிரிச்சுக்கிட்டே, டியாங்கா, உன் டேடி இப்படி தான் எனக்கு இடித்து கொடுப்பாரு என் கல்யாணம் பண்ண புதுசில். இப்போ நானே இடிப்பேன், 10 கிலோ அரிசியாக இருந்தாலும் ஒரே ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க டியாங் மம்மி. வைனப்ப இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு, இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு என்ன தெரியும், மாவிடிக்கிறது, அதை கொழுக்கட்டை பிடிக்கிறது, திங்கிறது, அவ்வளோதான் அதுங்களுக்கு தெரியும், முட்டாளுங்க அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. டியாங் அப்போ வைன் அப்படியே சைடில் பார்த்துட்டு, வைன் ஃபேஸை கவர் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் வேறு லைட்டாக என் சின் தான் தெரிஞ்சுது, ஃபேஸை கவர் பண்ணு, ஏதோ பெரிய நான் உலகலகினி எனக்கு ஒரு நினப்பு போல், முட்டாள் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அப்படியே தன்னோட ஃபேஸை கவர் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ மாயா ஹன்ஷு 2 பேரும் வைனை பார்த்து, மினியக்கா வந்துட்டாங்களா, நம்ம வீட்டில் தான் அவங்க மாவிளக்கு இடிப்பாங்க, என்ன இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தெரியல, நான் வேணால் போய் பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க வைன். டியாங் அப்போ வைனை பார்த்து, அவங்களே வருவாங்க, இங்கேருந்து எஸ்கேப் ஆக நினைக்காம, நான் இடித்து கொஞ்சம் நேரத்தில் இப்போ நீ இடிக்கணும், எப்போ கற்றுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இடிக்கிறேன், பெரிய கம்ப சுத்திரமா அது, ஐயோ அப்படின்னு அப்படியே முறைச்சிக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ டியாங்கோட மம்மி சொல்கிறாங்க வைனை பார்த்து, அம்மோ, இன்றைக்கு கோவிலுக்கு போயிட்டு அங்கே யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்க கூடாது, கம்முன்னு இருக்கணும், சாமி வந்து அங்கே ஏதாவது உன்னைய பண்ண சொன்னாங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு பண்ணி விட்டுரு, அதை விட்டுவிட்டு முடியாது கிடையாதுன்னு சொன்னேன் குத்து வாங்கிடுவேன், நினைவில் வச்சுக்கோ, எல்லாத்துக்கும் மேலே ப்ராப்பராக நீ விரதம் இருக்கையில் எங்களுக்கு தெரியாமல் எதையும் தின்னுப்பிடலையே அப்படின்னு கேட்குறாங்க. வைனப்போ திருன்னு முழிச்சுக்கிட்டு, 2 வேளை தான் சாப்பிட்றேன், மார்னிங் 8 o'clock பிரேக்ஃபாஸ்ட்டு, நைட்டு 7:30க்கு டின்னர்,
இடையில முழுக்க நான் பச்சை தண்ணி கூட குடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா சரி அம்மோ, நீ சமாளிச்சுப்பிடுவ, இல்லாட்டி தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் தன்னோட மம்மி சொன்னதை கேட்டதும் அப்படியே கல் பண்ணிவிட்டு, வைன் இங்கே பாரு, அங்கே வந்து பயப்படக்கூடாது, உனக்கு பயமாக இருந்தால் நீ என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் மிஸ்டர் கேம், எதாக இருந்தாலும் நானே பார்ப்பேன், நான் ஒரு இண்டிவிஜுவலான பொண்ணு, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டேங்கோட டேடி இப்போ தான் சில க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு உள்ளே வந்திருப்பாங்களா. ஆமாம், என் மருமக ரொம்ப சுதந்திரமான பொண்ணு, எங்களுக்கு தெரியும், நீ எதுக்கும் கவலைப்படாதாமோ டேங்கா. அப்புறம் பிங்கி, நீங்கள் 2 பேரும் பயமுறுத்தக்கூடாது வைன் அதை இதையும் சொல்லி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைனோட ஹேரை அப்படியே தடவி கொடுத்துட்டு, அம்மோ டைம் 7:55 ஆகிடுச்சு, விரதம் இருக்கணும், இன்றைக்கி தான் கடைசி நாள் விரதம், போய் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டேங்கோட மம்மியும் வைனை கூட்டிகிட்டு டைனிங் ஹாலுக்கு கிளம்பிட்டாங்க. மினியும் ஹன்ஷுவும் பாட்டிமாவை பார்த்து, நீங்கள் போய் சாப்பிட்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன விரதமாக இருக்கேன், 9 மணிக்கு சாப்பிட்டுக்கிறேன் அவங்க கூட. டேங்கு வைனு அப்புறம் உங்கள் மாமனார் மாமியார் தான் விரதம் இருப்பாங்க. நீங்கள் 2 பேரும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால ஜூனு விரதம் இல்லை, அப்போ அவங்க 4 பேரும் தான் வெள்ளனை போய் சாப்பிடணும், நம்மளுக்கு என்ன அப்படின்னு சிரிக்கிறாங்க பாட்டிமா. ஹன்ஷு மாயா 2 பேரும் பாட்டிமாவை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, பாட்டி இந்த மாவிளக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஃபேமிலிக்கு நல்லது, அதனால தான் இவ்வளோ மெனக்கட்டு எல்லாரும் இந்த அரிசியை இடிக்கிறாங்க, நாங்கள் இடித்து கொடுப்போம், எங்களுக்கும் அந்தளவுக்கு இடிக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க மாயா ஹன்ஷு 2 பேரும். பரவாயில்லடா தங்கங்களா, நீங்கள் இப்போ இடிக்கப்படாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டிமா முடிஞ்ச அளவுக்கு அந்த அரிசியை இடிக்கணும்னு சொல்லி இடிச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகளை அன்றைக்கி முழுக்க பார்த்துட்டு இப்போ தான் ஒரு 3 o'clock போல் ஈவினிங் ரெஸ்ட் எடுக்கலான்னு வைன் போகி அமைதியாக படுக்கிறாங்க பெட்டில். டேங்க அப்போ வைன்கிட்ட வந்து, ஏ ஒயான் என்ன படுத்து கிடக்குற, எழுந்திரி அப்படின்னு அதட்டுறாங்க. என்னது இது, என்ன பிரச்சனை அப்படின்னு எழுந்திரிச்சு உட்காடுறாங்க வைன். ஏன்னா டேங் பகல் நேரத்தில் வயலுக்கு போயிடுவாங்க, வைன் என்ன பண்ணுறாங்க வீட்டிலன்னு தெரியாது. ஸோ எப்போதும் போல் யாருக்கும் தெரியாமல் ரெஸ்ட் எடுக்கலான்னு வைன் வந்து படுத்துட்டாங்க, அதுவும் பெட்டில் படுத்துருக்காங்க. இதை நோட்டீஸ் பண்ணிட்டு தான் டேங் வந்து சத்தம் போடுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வைன். முட்டாள், 1 week நான் உடனே டச் பண்ணக்கூடாது, அதே மாதிரி பெட்டில் மேட்லாம் படுக்கக்கூடாது, வெறும் தரையில் தான் படுக்கணும், செப்பல் போட்டு நடக்கக்கூடாது, இவ்வளோ விஷயங்களை உனக்கு சொல்லியும் வந்து இங்கே நீ படுத்து கிடக்குற அப்படின்னு அதட்டுறாங்க. ஐயோ தெரியாமல் படுத்துட்டேன், உங்கள் முன்னாடி தானே நைட்டு கட்டாந்தரையில் படுத்து கிடக்குறேன், அப்புறம் என்ன மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். பொய் சொல்லலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பொய் எதுக்கு நான் சொல்ல போகிறேன், காலையில் சாப்பிட்டு நைட்டு தான் சாப்பிட்றேன், பகல் முழுக்க பட்னியாக தான் கிடக்குறேன், அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே ஃப்ளோரில் அமைதியாக வந்து படுக்கிறாங்க. வைன் எழுந்து உட்காரு, தூங்கக்கூடாது, விரதம் இருக்கும்போது பகல் டைமில் தூங்கக்கூடாது. ஐயோ இது தெரிஞ்சிருந்தால் நான் அந்த 1 week உன் கூடயே இருந்திருப்பேனே, வயலுக்கு போயிருக்க மாட்டேனே, இன்றைக்கி திருவிழா சீக்கிரம் போய் குளிச்சுட்டு கிளம்பணுன்னு வந்தால் நீங்கள் படுத்து கிடக்குற, எழுந்திரடி அப்படின்னு சொல்லி அதட்டுறாங்க. ஐயோ இந்த ஆளுக்கு வேறு பெரிய தொந்தரவாக இருக்குது எனக்கு, நல்லா 1 week யாருக்கும் தெரியாமல் அதை இதையும் தின்னுக்கிட்டு ஜாலியாக இருந்தேன், பகல் நேரத்தில் நல்லா பெட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு ஹேயாக இருந்துச்சு எனக்கு, இந்த வந்து தொந்தரவுப்படுத்திக்கிட்டு இருக்காரு வீணாக போன இந்த ஆள் அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு, குளிக்கிறேன் போய், நான் ஃபஸ்ட்டு போய் பாத் பண்ணிட்டு வந்துடுறேன், திருவிழாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைன் பாத் பண்ண கிளம்பிட்டாங்க. டேங் அப்படியே ஃப்ளோரில் உட்காந்து தன்னோட 2 லெக்ஸையும் அப்படியே நீட்டிக்கிட்டு, அப்பா நல்ல வெயில், இந்த வெயிலே நடக்க முடியல என்னால், வைன் எப்படி நடக்க போகிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அமைதியாக சாஞ்சு உட்காடுறாங்க சைடில் இருக்கிற வாலில். ஏன்னா டேங்குமே விரதம் இருக்காங்க, சோஃபாலையெல்லாம் உட்கார மாட்டாங்க, ரொம்ப ப்ராப்பராக தங்களோட விரதத்தை அந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் கடைபிடிப்பாங்க. ஆனால் வைன் தான் எந்த ஒரு சட்டத்திட்டத்துக்கும் விதிமுறைக்கும் கட்டுப்படுறதும் இல்லை, கடைபிடிக்கிறதும் இல்லை. ஆனால் இது யாருக்கும் தெரியல, இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வைன் நல்லாவே ஒரு அழகான டார்க் க்ரீன் கலரில் சில்க் சாரீ வியர் பண்ணிக்கிட்டு, நிறைய ஜுவல்ஸ் போட்டுட்டு, ஹேர் முழுக்க ஜாஸ்மின் ஃப்ளவர் வச்சுக்கிட்டு, பெரிய பெரிய ஜும்காஸ் போட்டுட்டு, ஒரு லைட் வெயிட்டான ஷால் எடுத்து தன்னோட ஃபேஸை கவர் பண்ணிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க மிரர் முன்னாடி. டேங் இப்போ தான் பாத் பண்ணிவிட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் வந்து அப்படியே வைன் நிற்கிற இடத்துல அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அப்படியே ஸ்டன் ஆகி போயிட்டாங்க டேங்.
அப்படி ஒரு அழகான பாடி ஷேப்பில் சூப்பரான மேக்கப்பில் வைன் நின்றுட்டுருக்காங்க. ஃபேஸ் மட்டும் தான் கவர் ஆகிருக்கு. டேங்க்கு அப்படியே டெம்ட் ஆகுது வைனை பார்க்கும்போது. ஏன்னா வைன் எப்படி இருப்பாங்கன்னு டேங்க்கு தெரியும். ஸோ அந்த லைட்டான ஷாலில் வைனோட ஃபேஷியல் ஃபெதர்ஸ் ஓரளவுக்கு நல்லா தெரியுது. பெரிய பொட்டு வச்சுருக்காங்க, டார்க்கான காஜல் போட்டு, டார்க் லிப்ஸ்டிக் போட்டு, தன்னோட சின் வரைக்கும் தான் அந்த ஷாலை பொருத்திருக்காங்க ஃபேஸில். டேங் அப்படியே வைன்கிட்ட வந்து ஷாலை அட்ஜஸ்ட் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக நெக் வரையும் கவர் பண்ணிவிட்டு, இங்கே பாருமோ இன்னும் 2 months தான், அதுக்கப்புறம் இந்த ஷாலை ரிமூவ் பண்ணிடலாம், புரிஞ்சுக்கோ. திருவிழா சமயத்தில் உனக்கு ஏதாவது முடியலைன்னா என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன முடியலை அதெல்லாம் எனக்கு முடியும், முதல்ல எட்டிப்போங்க, எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வைன் கிடுக்கிடுன்னு வெளியில் போயிட்டாங்க. டேங்க்கு உண்மையிலே கஷ்டமாக இருக்குது. ஷோ, பண்ணுறதெல்லாம் நீ பண்ணுற அத்தனை தப்பையும் ஆனால் என்னையே பிடிக்கலன்னு சொல்கிற, போக போக புரிஞ்சுக்குவேன் என்னை பற்றி அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு டேங் தன்னோட பட்டு வேஷ்டி எடுத்து வியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. எல்லோரும் இப்போ திருவிழாவுக்கு போகிறதுக்காக மாவிளக்கை ஒவ்வொருத்தவங்களோட ஹேண்ட்ஸ்லேயும் எடுத்துக்கிட்டு இப்போ கோவிலை நோக்கி கிளம்பிட்டாங்க. வைன் இப்போ தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஒரு காட்டு வழி பாதையில் நடந்து போயிட்டுருக்காங்க. வைன் மட்டும் இல்லை, அந்த ஊரில் இருக்க அத்தனை குடும்பங்களும் அப்படியே 1 by 1 அந்த காட்டு வழி பாதையில் தான் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. யாரும் ரொம்ப சத்தமாலாம் பேசலை, அமைதியாக அவங்கவுங்களுக்குள்ளே பேசி சிரிச்சுக்கிட்டு அமைதியாக போயிட்டுருக்காங்க. அப்போ பாட்டிமா வைன் பக்கத்தில் தான் நடந்து வந்திருப்பாங்களா? வைனு கண்டது கடைதெல்லாம் விரதம்னுங்கிற பேரில் தின்னுபுடலை யாருக்கும் தெரியாமல் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி வாயை பொத்துக்கிட்டு கம்முன்னு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைன் அந்த மாவிளக்கு தட்டை ஹேண்ட்ஸில் எடுத்துகிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்கும்போதே ஒரு உயரமான மரங்கள் நிறைய இருக்கிற இடத்துக்கிட்ட போயிட்டாங்க. அப்படியே எல்லாரும் அங்கங்கே தங்களோட மாவிளக்கு தட்டுகளை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க. ஒன்றுமே புரியல வைனுக்கு. கோவிலும் இல்லை ஒன்றும் இல்லை, இந்த வெட்ட வழியான இடத்துல எதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வைன் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அந்த டைமில் தூரத்தில் ஒரு மரம் தெரியுது. இவ்வளோ நேரம் அந்த மரத்தை காணும். இருட்டு ஆக தான் அந்த மரம் எல்லாரோட கண்ணுக்கும் பளிச்சுன்னு தெரியுது. வைனே இப்போ நோட்டீஸ் பண்ணுறாங்க. பாட்டி, இவ்வளோ நேரம் இங்கே தானே உட்காந்துக்கிட்டு இருந்தோம், ஒரு 1/2 hour முன்னாடி வரையும் வெளிச்சம் இருந்தது, இந்த மரம் இல்லை, இப்போ இந்த மரம் எப்படி வந்துச்சு, அதுவும் இவ்வளோ பெரிய மரம் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். பாட்டிமாவே ஷாக்கிங்காக தான் அந்த மரத்தை பார்த்து, ஆமாம் தேங்கா எங்கே தேங்காய் காணும் ஜோனு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோன் பக்கத்தில் ரொம்ப அமைதியாக உட்காந்து அந்த மரத்தை பார்த்துக்கிட்டே, அந்த மரம் தான் கடவுள், அவங்க இந்த திருவிழா அன்னைக்கு தான் தெரிவாங்க, கும்பிட்டுக்கோங்க, நினச்சதை நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜோன். பாட்டிமாவுக்கு உயிரே போகணும் இருக்குது. அட கடவுளே, என்னது இது அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, வைனு அந்த மரம் இருக்குல்ல, அந்த மரத்தை தான் கடவுள்னு சொல்கிறாங்க இவங்க எல்லாரும், சாமி கும்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் வந்து அந்த மரத்தை பார்த்துட்டு, ஐயா அரச மரமா அது ஆலமரமா சாமின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, அதை பார்க்குறதுக்கு என்ன மரம்னே தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க வைன். வைனு வாயிலே போட்டுருவேன், மரியாதை ஆயிரு, சாமி கும்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஷோஹோ, எனக்காக நீங்கள் கும்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வைன் அசால்ட்டாக தன்னோட ஹேண்ட்ஸை அப்படியே சொடுக்கு எடுத்துக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. டேங் வைனுக்கு 2 ஸ்டெப் முன்னாடி தான் உட்காந்துருப்பாங்களா, அப்படியே மெதுவாக நகர்ந்து வைன்கிட்ட வந்து உட்காந்து, ஒயான் கொஞ்ச நேரத்தில் இப்போ சாமி வந்துடும், சாமி வரும்போது ஏதாவது உன்னை பண்ண சொன்னாங்கன்னா பண்ணி விட்டுரு, முடியாது பண்ணாதுன்னு எதுவும் சொல்லி அடிவாங்காத அப்படின்னு சொல்கிறாங்க. சாமி வருதா, அதான் அந்த மரம் நிற்கிதே, அப்புறம் என்ன, அதுதானே சாமி சாமின்னு நம்பிக்கிட்டு கிடக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அந்த டைமில் பலத்த சத்தத்தோட அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்து ஒரு லேடி எழுந்து நிற்கிறாங்க. பகீர்னு இருக்குது வைனுக்கு. ஆமாம் எப்பா, என்ன இந்த அம்மா இந்த கற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், ட்ரைபல் பீப்புள்ஸ் அத்தனை பேரும் நீஸில் உட்காந்துட்டாங்க. தாங்க கொண்டு வந்த அந்த மாவளுக்கு வச்ச தாம்பூலத்தை அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்துக்கிட்டு, கடவுளுக்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி, எங்களோட இந்த அருமையான வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க கோரஸாக எல்லாரும். வைனுக்கு சிரிப்பாக இருக்குது. ஒரு ஹேண்ட்ஸில் தாம்பூலத்தை வச்சுட்டு இன்னொரு ஹேண்ட்ஸால் தன்னோட மவுத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் காட்டிக்காமல்
அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அந்த லேடி கிடுகிடுன்னு அந்த மரத்துக்கிட்ட ஓடி போயிட்டாங்க. இப்போ அந்த லேடி பின்னாடியே அத்தனை பேரும் நீஸில் நின்றுட்டு இருந்தவங்க அப்படியே எழுந்து நின்று அப்படியே அந்த லேடி பின்னாடியே போகிறாங்க. அத்தனை பேரும் கொண்டு வந்த மாவிளக்குகளை அந்த மரத்துக்கு முன்னாடி வச்சு அழகாக அதில் தீபத்தை ஏற்றி நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே அந்த மரத்தை சுற்றிலும் ஹாஃப் மூன் மாதிரி அப்படியே வட்டமாக உட்காந்துக்கிட்டாங்க. அழகாக அந்த லேடி இப்போ சைடில் இருக்க மரத்தடியில் அப்படியே உட்காந்துக்கிட்டு அழகாக அங்கே இருக்க கூட்டத்திலேயே ஒரு 4-5 பொண்ணுங்களோட நேமை சொல்லி கூப்பிடுறாங்க. பயப்படுறாங்க அந்த பொண்ணுங்க. அமைதியாக எழுந்து நின்று கிடுக்கிடுன்னு அந்த லேடிக்கிட்ட போகிறாங்க. அப்படியே அந்த லேடி அந்த 4 பொண்ணுங்களையும் ஹேரை பிடிச்சி அப்படியே திருப்பி சைடில் இருந்த ஒரு சிசர் எடுத்து அந்த பொண்ணுங்களோட ஹேர்லாம் கட் பண்ணி விட்டுட்டாங்க. அழுகுறாங்க. ஆனால் சத்தம் வெளியில் வரலை. மவுத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னும் அழுகுறாங்க. இப்போ வரையும் அவங்க புருஷன்களை டச் பண்ண விடாமல் கல்யாணம் பண்ணி 3 மாதம் உனக்கு முடியுது, உனக்கு 4, உனக்கு 10 நாள் ஆயிருக்கு, உனக்கு 6 மாதம் ஆயிடுச்சு. உங்கள் புருஷன்களை டச் பண்ண விடாமல் எதுக்காக கல்யாணம் பண்ணீங்க? கல்யாணம் பண்ணால் எனக்காக நீங்கள் வாரிசுகளை பெற்றுக்கணும்னு தெரியாது. உங்கள் கணவர்களை தொட விடாததுக்கு தாண்டி இந்த தண்டனை அப்படின்னு 4 பேரோட கட் பண்ண ஹேரையும் சைடில் தூக்கி போட்டுட்டு மொட்டி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 4 பொண்ணுங்களும் தன்னோட கட்டான ஹேரை பார்த்துக்கிட்டே அமைதியாக ஓடி போய் சைடில் நீஸில் உட்காந்துக்கிட்டாங்க. உயிரே போயிடுச்சு ஒயினுக்கு இதை கேட்டதும். என்னது, ஐயோ வீட்டுக்காரர் கூட ஒன்று மணி இல்லாட்டி ஹேரை கட் பண்ணி விட்ருவாங்களா? ஐயோ 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 என்னது இது அப்படின்னு பதறி போயிட்டாங்க ஒயின். அந்த டைமில் ஹன்ஷு மாயா அப்படின்னு ஒரு ஷவுட் பண்ணுறாங்க. அவ்வளோதான். சைடில் திரும்பி பார்க்குறாங்க ஒயின். ஏன்னா எந்த ஹன்ஷு மாயான்னு தெரியல. ஜோனோட ஒய்ஃபை தான் கூப்பிட்ருக்காங்க அந்த லேடி. 2 பேரும் டக்குன்னு எழுந்து கிடுக்கிடுன்னு அந்த லேடிக்கிட்ட போய் நிற்கிறாங்க. சந்தோஷமாக இருக்குது, உங்கள் கணவர்களுக்கு ஒரே நேரத்தில் குழந்தைங்கள பெற்று கொடுக்க போகிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே இருக்க மணலை அள்ளி 2 பேரோட ஹேண்ட்ஸையும் நீட்ட சொல்லி அப்படியே அந்த மணலை கொட்டுறாங்க. அப்படியே குட்டி குட்டியான கோல்டு காயின்ஸ் அப்படியே 2 பொண்ணுங்களோட ஹேண்ட்ஸ்லேயும் விழுகுது. அப்படியே பிளிங்க் பண்ணாமல் ஒயின் பார்க்குறாங்க. அதை உங்களுக்கு தான் உங்கள் குழந்தைங்க பிறக்கும்போது இந்த காயின்ஸை வச்சு குழந்தைங்களுக்கு நகை செஞ்சு போட்டுக்கோங்க, இது என்னோடய அன்பளிப்பு, சந்தோஷப்படுத்திட்டீங்க என்னைய, நிறைந்த ஆயிலோட செல்வாக்கான குழந்தைகள் உங்களுக்கு பிறப்பாங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்கோட மம்மிக்கு குளிர்ந்து போயிடுச்சு. ஐயோ நான் இந்த சந்தோஷத்தை யார்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு அழுகிறாங்க சந்தோஷத்தில் தேங் மம்மி. ஒயினுக்கு உயிரே போகணும் இருக்குது. அப்படியே மயக்க வராத குறையாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஜங்கோக் ஜிமின் அப்படின்னு ஒரு ஷவுட்டு தான். அப்படியே எழுந்து நிற்கிறாங்க ஜங்குக்கும் ஜிமினும். ஓரம் ஜேகோப் ஜின் அப்படின்ங்கிறாங்க. அவங்களும் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. நீங்கள் 5 பேரையும் கிட்ட வாங்க அப்படின்னு ஒரு அதட்டலான குரலில் கூப்பிடுறாங்க. 5 பேரும் கிடுகிடுன்னு ஓடி போய் அந்த லேடி முன்னாடி நிற்கிறாங்க. டவுனுக்கு போகிற இடத்துல ஆளுக்கு ஒரு பொண்ணை விரும்பியிருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. 5 பேரும் பொப்பு மாடு மாதிரி ஆமாம் ஆமான்னு மண்டையை சேர்க்குறாங்க. ஆரம் ஜின் ஜேகோப் 3 பேரும் நீங்கள் விரும்பின பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்வீங்க. இந்த வருடம் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு திருமணம் முடிஞ்சிடும், கவலைப்படாமல் போய் பொண்ணு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 3 பேரும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிடுகிடுன்னு ஓடி போயிட்டாங்க அவங்களோட பிளேஸ்க்கு. ஜெமினும் ஜங்குக்கும் பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லேடி தன்னோட ஹேண்ட்ஸை நீட்டுறாங்க. ஒரு பெரிய சாட்டை வருது. ஒயினுக்கு இன்னும் பயமாக இருக்குது. ஓங்கி 2 பேரோட பேக்லையும் பழமாக அடி கொடுக்குறாங்க அந்த லேடி. ஜிமினுக்கும் ஜங்குக்கும் தாங்க முடியலை. 2 ஹேண்ட்ஸால் மவுத்தை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அப்படின்னு ஒவ்வொரு அடிக்கும் அந்த அடியை ஹீல் பண்ண முடியாமல் சவுண்டு கொடுக்குறாங்க. டாக்டர் பொண்ணுங்க வேணுமா 2 பேத்துக்கும்? அதனால் டாக்டர் பொண்ணுங்களை தேடி திரிகிறீங்களா? வெக்கமா இல்லை? மனசுக்கு பிடிச்ச பொண்ணு எந்த நிலைமையில் இருந்தாலும் எந்த சூழலில் இருந்தாலும் திருமணம் செஞ்சுக்கணும். இன்டென்ஷனலோட எந்த பொண்ணையும் தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணக்கூடாது. அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது. டாக்டர் பொண்ணுங்க உங்கள் 2 பேருக்கும் மனைவியாக வர மாட்டாங்க. 2 பேரும் வாழை சுருட்டிக்கிட்டு இந்த ஊரை சேர்ந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும். கிளம்ப
அப்படின்னு அதட்டுறாங்க. அவ்வளோதான். ஜிமினும் ஜங்குக்கும் வாயை பொத்திக்கிட்டு குடுக்குடுன்னு ஓடி போயிட்டாங்க அவங்களோட பிளேஸ்க்கு. மயக்கமே வந்துடுச்சு ஒயினுக்கு. ஏன்னா இதெல்லாம் பொய்ன்னு ஒயினால் இப்போ நம்ப முடியலை. ஏன்னா அத்தனையும் உண்மை. அது உண்மைங்கிறனால தான் இந்த லேடி சொல்கிறதுக்கு கேட்டுக்கிட்டு எல்லோரும் பயந்து நடுங்கி கிடக்குறாங்க. ஐயோ கடவுளே, என்னை கூப்பிடக்கூடாது, கடவுளே என்னை கூப்பிடக்கூடாது, கடவுளே கடவுளே அப்படின்னு இப்போ அழுதுகிட்டு இருக்காங்க ஒயின். ஆனால் வெளியில் தெரியல யாருக்கும். அந்த டைமில் இன்னும் ஒரு 4-5 பேரோட நேமை கூப்பிட்டு அவங்களுக்கும் மாயா ஹன்ஷுக்கு கொடுத்தது போலவே ஒரு கைப்பிடி அளவு மண்ணள்ளி இந்த 5 பேரோட ஹேண்ட்ஸ்லையும் கொட்டுறாங்க. கோல்டு காயின்ஸாக வந்து விழுகுது. 2வது முறையாக ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்க நீங்கள் 5 பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 2 லேடிஸ்க்கு தான் கன்சீவாக இருக்கும்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே 2 பேருக்கும் தெரியாது, ஆனால் கன்சீவாக இருக்கீங்க, சந்தோஷமாக கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 5 லேடிஸும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிடுகிடுன்னு போய் உட்காந்துக்கிட்டாங்க. இப்போ சைடில் உட்காந்துருக்க 2-3 ஜென்ஸை பார்த்து, இங்கே வாங்க, இந்த இடத்துல 1/2 மணி நேரத்துக்குள்ளே ஒரு பள்ளத்தை தோண்டுங்க, 3 இன்ச் ஹைட்டில் அந்த பள்ளம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொறிஞ்சு போயிடுச்சு அத்தனை பேருக்கும். அத்தனை பேரும் எகெயின் நீஸில் உட்காந்து வேண்டாம் வேண்டான்னு அழுகிறாங்க சொல்லிக்கிட்டு. ரெடி பண்ண அப்படின்னு சொன்ன நெக்ஸ்ட்டு செகண்டே ஒரு 5 மினிட்ஸில் 3 இன்ச் ஆழத்தில் ஒரு 6 அடி நீளத்துக்கு ஒரு பள்ளத்தை தோண்டிட்டாங்க அந்த லேடி கூப்பிட்டு விட்ட ஆட்கள். பள்ளத்தை தோண்ட நெக்ஸ்ட்டு செகண்டே அந்த லேடி சைடில் இருந்த வாட்டர் எடுத்து அப்படியே அந்த பள்ளத்துக்குள்ளே ஊற்றுறாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு செகண்டே கும்முன்னு அந்த தண்ணி ஃபுல்லாக நெருப்பாக மாறிடுச்சு. ஒயினுக்கு பயமாக இருக்குது அதை பார்த்துட்டு. என்னது இது, நெருப்பு எரியுது, ஐயோ என்னது இது, இப்படி தனத்தனன்னு இருக்குது அந்த நெருப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டேங்க்கு புரிஞ்சு போயிடுச்சு. ஒயின் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயான் அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க. ஒயினுக்கு உயிரே போன மாதிரி இருக்குது. அப்படியே டேங்கோட ஹேண்ட்ஸை இப்போ தான் முதல் முறையாக விருப்பப்பட்டு பிடிக்கிறாங்க ஒயின். எனக்கு பயமாக இருக்குது, என் பேரை கூப்பிடுறாங்க அப்படின்னு அழுகிறாங்க. இதுக்கு தாண்டி நான் அடிச்சுக்கிட்டு கிடந்தேன், போ, ஹேரை கட் பண்ணி விட போகிறாங்களா என்னன்னு தெரியல எனக்கு, போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் நடுங்கி போயிட்டாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒன்றுமே புரியலை எதுக்காக ஒயினை கூப்பிடுறாங்க அப்படின்னு. அந்த டைமில் அந்த லேடி கெம் தயாங் அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க. டேங்க்கு புரிஞ்சு போயிடுச்சு. அப்படியே எழுந்து நிற்கிறாங்க டேயாங். ஒயின் இன்னுமே எழுந்திருக்கலை. ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி தூக்கி விடுறாங்க டேயாங். எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணுறது, வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லேடி. ஒயினுக்கு 1/2 மயக்கம் வந்துடுச்சு இப்போவே. என்னோட முடி, ஐயோ லாங் ஹேரை இந்த பொம்பளை கட் பண்ணி விட்டுருவா, ஐயோ சொல்லக்கூடாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது, தப்பு தப்பு, இந்த சாமி கட் பண்ணி விட்டுருவாங்களா என்னன்னு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அழுதுகிட்டே ஒயின் வந்து வெளியில் சொல்லிக்க முடியாமல் போய்கிட்டு இருக்காங்க. ஃபேஸை கவர் தான் பண்ணியிருக்காங்க இப்போதுமே ஒயின். ஸோ டேயாங் ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி கீழே விழுந்துடாமல் அந்த லேடிக்கிட்டே கூட்டிகிட்டு போகிறாங்க. டேயாங் தன்னோட ஹேண்ட்ஸில் வச்சுருந்த அந்த சாட்டையை எடுத்து டேயாங் கிட்ட வந்து நின்று டேயாங்கோட பேக்கில் பட்டுன்னு அடிக்கிறாங்க. டேயாங்க்கு ஐஸே டியரப் ஆயிடுச்சு. டேயாங்கோட மம்மிக்கும் டேடிக்கும் தாங்க முடியலை இந்த வேதனையை. ஐயோ என் பிள்ளைக்கு வலிக்க போகிறது அப்படின்னு அழுகிறாங்க டேயாங்கோட மம்மி. டேயாங்கோட டேடி பதட்டமாக அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஓங்கி ஓங்கி அடிச்சுட்டு டேயாங்கோட அந்த பட்டு ஷர்ட்டே கிழிஞ்சு போயிடுச்சு. அப்படியே மார்க் விழுந்து போயிருக்கு பேக்கில். லைட்டாக ப்ளீட் கூட ஆகுது. டேயாங் அப்படியே ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே தன்னோட டீத்தால் லோயர் லிப்பை அப்படியே பைட் பண்ணிக்கிட்டு நிற்கிறாங்க. அறிவு கட்டவனே, உன் பொண்டாட்டியை 1 வருஷத்துக்குள்ளே பார்க்கலாமா, ஏன் பார்த்த அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். நீ பார்க்கல, ஆனால் பார்க்குறதுக்கான சூழல் உருவாக்கப்பட்டிருக்கு. நீ அப்போவே என்ன பண்ணியிருக்கணும், என்கிட்ட வந்திருக்கணும், உன் மம்மி டாடிக்கிட்ட இதை பற்றி சொல்லியிருக்கணும்ல, எதுக்காக சொல்லலை, உன் பொண்டாட்டி மேலே உனக்கு அவ்வளவு ஆசையா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லேடி. டேயாங்க்கு சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது. டேயாங்கோட மம்மி டேடி அந்த ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அப்படியே மவுத்தில் ஹேண்ட்ஸை வச்சுட்டாங்க. பாட்டிமாவுக்கு உயிரே போகணும் இருக்குது. அப்போ அந்த லேடி டேயாங்க சாட்டையால் பழமாக அடித்து அந்த சாட்டையே 2-3 பிஞ்சு போயிடுச்சு. அப்படியே சைடில் தூக்கி போட்டாங்க. டேயாங் அப்படியே தன்னோட லோயர் லிப்பை பைட் பண்ணிக்கிட்டே,
மன்னிச்சிருங்க, சொல்லாதது தப்பு, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாயின் வெடவெடுத்து போயிட்டாங்க, பிக்கு பிக்குன்னு நின்றுட்டுருக்காங்க. அப்போ டேங்கோட ஹேரை பிடிச்சி அப்படியே பின்னாடி சாய்ச்சி உட்கார வச்சுட்டாங்க. டேங் அப்படியே மண்டி போட்டு உட்காந்துட்டாங்க கீழே. உன் பொண்டாட்டி என்னென்ன தப்பு பண்ணான்னு இப்போ ஊர் முன்னாடி சொல்லணும், சொல்லலை உன் பொண்டாட்டிக்கு அடுத்து அடி விழுகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு அழுகிறாங்க டேயாங். இந்த பொண்டாட்டிக்கு உன் மேலே ஆசையே இல்லைடா, அதனால இந்த பொண்டாட்டி மேலே நீ ஆசை வைக்கக்கூடாது, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் தன்னோட எம்டி ஹேண்ட்ஸை நீட்டுறாங்க. அப்படியே இன்னொரு சாட்டை வந்துடுச்சு. கல் பண்ணிட்டாங்க வைன். அடிக்காதீங்க, பயமாக இருக்கு அப்படின்னா அழுகிறாங்க வைன். அப்போ அந்த லேடி டேங்கை பார்த்து, உன்னைய அடிக்கும்போது நின்றுக்கிட்டு இருந்தவ அவளை அடிக்கணும்னு சொன்னதும் அழுகிறாப்பாரு, அவளை நம்பாத, இந்த ஜென்மம் இல்லை எல்லா ஜென்மத்துலையும் இவ தான் உன் பொண்டாட்டி, ஆனால் இனி வரும் ஜென்மங்களில் இவ உன் மேலே அன்பாக இருக்கணும் அப்படின்னா நீ இந்த ஜென்மத்திலேயே அதுக்கான வழிகளை பண்ணி முடிச்சிடணும். அப்போ தான் நீ இதுக்கப்புறம் வர நாட்களில் இவ கூட சந்தோஷமாக வாழ முடியும். இதுக்கப்புறம் நீ மீண்டும் பிறந்து வந்தாலும் இவ கூட சந்தோஷமாக வாழ முடியும். நீ இவளை சரி பண்ணலை, இவ உன்னைய என்னைக்கும் விரும்ப மாட்டா, ஒவ்வொரு நாளும் உனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருப்பா. இவளை பற்றின உண்மையை சொல்லு அப்படின்னு அதட்டுறாங்க அந்த லேடி. டேங்க்கு இவ்வளோ சாட்டையில் அடி வாங்கியும் ஐஸ்லேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்திருக்காது. ஆனால் தன்னோட கடவுள் தான் முன்னாடி நின்று பேசுகிறாங்கங்கிற நம்பிக்கையை ஃபீல் பண்ணி அந்த லேடியை டேங் நிமிர்ந்து பார்க்கும்போது வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி அப்படியே ஐஸ்லேருந்து டியர்ஸ் அப்படியே ஃபால் ஆகுது. இல்லை அவ பாவம் அப்படின்னு அழுகிறாங்க டேங். இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அடி கொடுக்குறாங்க வைனோட பேக் சைடு. சரி அம்மா, நான் போஷன் பண்ணிட்டேன் அப்படின்னு அழுகிறாங்க வைன். ஏன்னா நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு எதை மெயின் பண்ணுறாங்க அந்த லேடி அப்படின்னு வைனுக்கு. அவ்வளோதான், ஊர் மக்கள் அத்தனை பேரும் முட்டி போட்டிருந்தவங்க எகெயின் சப்பளங்கால் போட்டு உட்காந்துட்டாங்க. வேணுவளுக்கு நல்லா போடட்டும் அப்படின்னு அங்கங்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தால் அபார்ஷன் பண்ணேன்னு சொல்லியிருப்பா அப்படின்னு இன்னும் சில பேர் பேசிக்கிறாங்க. அந்த டைமில் டேயாங் அப்படியே தன்னோட ஃபிஸ்ட்டை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு, போதும் அடிக்காதீங்க அவளை, நானே சொல்கிறேன் அப்படின்னு அழுகிறாங்க. டேயாங் அழுததும் எகெயின் ஒரு ஹிட்டு விழுகுது வைனோட பேக்கில். என்ன தப்பு பண்ணிட்டேன், என்னைய விட்டுடுங்க, வலிக்குது அப்படின்னு அழுகிறாங்க. உண்மையாக சொல்லு அப்படின்னு அந்த லேடி சொன்னதும், நான் விரதம் ஒழுங்காக இருக்கலை, பகல் நேரத்தில் பெட்டில் தூங்கினேன், வீட்டுக்குள்ளே மறைச்சி வச்சு சாப்பிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு அழுகிறாங்க. இது டேங்க் இப்போ தான் தெரியுது. அப்படியே நிமிர்ந்து வைனை பார்க்குறாங்க. பாத்தியா, எந்த தண்டி திமிர் வேலைகள்லாம் இவ பாப்பா, யோசிச்சுக்கோ. இவளை நீ மறக்கிறியா? என்னன்னு சொல்லவா, இவ உனக்கு ஸ்டூடெண்ட்டாக படிச்சுக்கிட்டு கல்யாணம் ஆகலைன்னு சொன்னான், கரெக்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரே போகணும் இருக்குது வைனுக்கு. கடவுள் மேலே அந்தளவுக்கு நம்பிக்கை கிடையாது வைனுக்கு, ஆனால் இப்போ நம்புகிறாங்க. பாடியே ஷேக் ஆகிக்கிட்டு இருக்கு பயத்தில் வைனுக்கு. ரைட், இதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டாம், நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. டேயாங், என்னை இவளுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு, இருந்தாலும் நான் இவளுக்கு தாலி கட்டியிருக்கேன். இவ தான் என்னோட மனைவி, எப்போதுமே இவ தான் என் மனைவி. இவ என்ன தப்பு பண்ணாலும் அதை நான் மன்னிச்சு இவளை ஒழுங்குபடுத்தணும். அதுக்காக தான் நான் இவளுக்காக டைம் கொடுத்தேன், என்னை மன்னிச்சிடுங்க, என் மனைவிக்கு வலிக்குது, பாவம் அடிக்காதீங்க அப்படின்னு அழுகிறாங்க. வைனுக்கு சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது. அந்த லேடி சாட்டையை தன்னோட ஃபஸ்ட்டில் அப்படியே சுற்றிக்கிட்டு எகெயின் வந்து டேயாங்க்கு அடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. டேயாங்கோட மம்மிக்கு பேசவே முடியலை, அப்படியே மவுத்தில் ஹேண்ட்ஸை வச்சுக்கிட்டு அழுன்னு அழுதுட்ருக்காங்க. டேயாங்கோட டேடிக்கு மயக்கமே வந்துடுச்சு. ஜோனுக்கு பேசவே முடியலை. ஆனால் கடவுள்கிட்ட போய் நிற்கக்கூடாது, அவங்க தண்டனை கொடுத்தாலும் அன்பு கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கணும். அப்படியே உட்காந்துட்ருக்காங்க பேசவே முடியாமல்.
ரெண்டாவதாக அடி கொடுத்த அந்த சாட்டையும் அப்படியே பிஞ்சு போயிடுச்சு. டேயாங் அப்படியே பொத்துன்னு உட்காந்துட்டாங்க. மயக்கம் வராத குறை தான் டேயாங்க்கு. வைன் அப்படியே நடுங்கி போய் நின்றுட்டுருக்காங்க. இந்த அடி உனக்கு எதுக்கு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு கிரிமினலை கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு உனையா இவ எப்போதுமே அப்பாவாக்க மாட்டா, என் மனசை சந்தோஷப்படுத்த மாட்டா. இவ குழந்தையே பிறக்கக்கூடாதுன்னு அதுக்கான மாத்திரைகள் அவள் போட்டுக்கிட்டு இருக்கா, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. டேயாங்கை பார்த்தா அந்த லேடி. டேயாங்க்கு நிமிந்தே பார்க்க முடியல. ஹெட்டை மட்டும் அப்படியே மூவ் பண்ணி இல்லை தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான், பாட்டிமாவால் இருக்க முடியலை. அப்படியே எழுந்து கிடுகிடுன்னு டேங்க் பக்கத்தில் போய் நீஸில் உட்காந்து, மன்னிச்சிடுங்க, இந்த பேத்தியோட பாட்டி நான் தான், மன்னிச்சிடுங்க, அடித்து கொள்ளுங்க அவளை, என் பேரனை எதுவும் பண்ணிடாதீங்க, அவனுக்கு முடியாது அப்படின்னு அழுகுறாங்க. பாட்டிமாவை பார்த்து அந்த லேடி அமைதியாகிட்டு, இங்கே பாருங்கள், அவங்க மேலே எந்த தவறும் கிடையாது, நீங்கள் எங்களை நம்பி எங்களோட இடத்துக்கு வந்தவங்க, அவங்கள நாங்கள் பராமரிப்போம், பாதுகாப்போம், ஹார்ம் பண்ண மாட்டோம், எழுந்து உங்களோட இடத்துல போய் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லேடி. என் பேரனை அடிக்காதீங்க, இதுக்கு மேலே அடிக்காதீங்க அப்படின்னு அழுகுறாங்க. அடிக்க மாட்டேன், எழுந்திரிச்சு போங்க அப்படின்னு சொன்னதும் பாட்டிமா எகெயின் வந்து ஜோன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாங்க. ஜோன் பாட்டிமாவை அப்படியே சைடாக ஹக் பண்ணிக்கிட்டு, பயப்படாதீங்க பயப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே இழுத்து கொண்டு போய் சைடில் நிற்க வைக்கிறாங்க. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 3 இன்ச்சுக்கு குழி போட்டு ஒரு 6 ஃபீட் நீளத்துக்கு அப்படியே ஒரு குழியை வெட்ட சொல்லி அதில் தண்ணியை ஊற்றி நெருப்பு வர வச்சாங்க இல்லையா, அந்த இடத்துல வைனை கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சுட்டாங்க. பயமாக இருக்குது வைனுக்கு. இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வரீங்க, விடுங்க, என்னைய பயமாக இருக்குது அப்படின்னு அழுகிறாங்க வைன். பயமாக இருக்கா? உன் ஸ்டொமக்கில் இருந்தால் எங்களோட குழந்தைய கொல்லும்போது என் குழந்தைக்கு எவ்வளோ பயமாக இருந்திருக்கும். என் குழந்தை வேதனைப்பட்டதை நீ ஒரு அணுவளவாவது வேதனைப்படணும், நட அப்படின்னு சொல்கிறாங்க. டேயாங் அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. உண்மையிலே 1 இன்ச்சு கூட நகர முடியலை டேயாங்க்கு. நான் மாட்டேன், வலிக்கும், சுடும் அப்படின்னு அழுகிறாங்க வைன். முடியாதா? இவளுக்கு முடியாதான், இவளுக்காக யார் இதில் நடக்க போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஊரில் இருந்து யாருமே எழுந்திரிக்கலை, அப்படியே கப்சுப்புன்னு உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் மினியும் ஹன்ஷுவும் எழுந்து நின்று, நாங்கள் நடக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வைனுக்கு திடீர்னு இருக்குது பார்த்துட்டு. மினியும் எழுந்து நின்றுட்டாங்க. நானும் நடக்கிறேன் அவளுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், வாங்க நடங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வைனை அப்படியே நகர்த்தி நிற்க வச்சுட்டு இவங்க 3 பேரும் அப்படியே கோரஸாக ஹேண்ட்ஸ் பிடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த நெருப்பில் நடக்கிறாங்க. வைன் அதை தடுக்கலை, அப்படியே நின்று பிக்கு பிக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சு 1 பை 1 நடந்து போய்கிட்டு இருக்காங்க உள்ள. ஆனால் வைன் பலமாக அழுது கற்றுன்னு கத்துறாங்க கீழே உட்காந்து. ஒரு கட்டத்துக்கு மேலே சுத்தமாக முடியலை. தன்னோட ஃபேஸில் கவர் பண்ணியிருந்த அந்த ஷாலெல்லாம் கழட்டி தூக்கி போட்டுட்டு அப்படியே ஃப்ளோரில் படுத்து உருண்டுட்டாங்க வைன். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. எதுக்காக வைன் இப்படி அழுது கத்துறாங்கன்னு தெரியல. இப்போ அந்த 6 ஃபீட் நீளத்தில் இருக்கக்கூடிய நெருப்பில் 3 பொண்ணுங்களும் நடந்து அப்படியே ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க. எகெயின் நடந்து வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லேடி. அவ்வளோதான், அங்கேருந்து எகெயின் நடந்து வர்றாங்க. ரொம்ப கூலாக நடந்து வர்றாங்க 3 பேரும். வைன் ஒரு கட்டத்தில் அழுது கத்தி அப்படியே கொலாப்ஸ் ஆகிற நிலமையில் அப்படியே படுத்திருக்காங்க ஸ்கையை பார்த்து. உண்மையிலே ஒரு ஆளுங்களால் சகிக்க முடியல வைன் கத்துறதை பார்த்துட்டு. டேயாங் அப்படியே மெல்ல எழுந்து வைன் கிட்ட போகிறாங்க. அதுக்குள்ளே மாயா, ஹன்ஷு, மினி 3 பேரும் நெருப்பில் நடந்து வெளியில் வந்துட்டாங்க. அந்த லேடி இவங்க 3 பேரையும் பார்த்து, இவளை உங்களோட உண்மையான சகோதரியாக பார்க்குறீங்க, அதனால தான் இந்த நெருப்பு உங்களுக்கு சுடலை. நீங்கள் நடந்தாலும் பரவாயில்ல, என் கால் புண்ணாகக்கூடாதுன்னு நினச்சாலும் இந்த வைன் அதுக்குத்தான் அவள் துடிச்சிக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவங்களோட பாதத்தில் இருக்கக்கூடிய ஹீட்டை ஃபுல்லாக வைன் வாங்கிக்கிட்டு படுத்து கிடக்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வைனோட ஃபோட்டோ நோட்டீஸ் பண்ணுறாங்க. அப்படியே சிவந்து போயிருக்கு. அப்படியே ஒரு ஆஃப் கான்ஷியஸில் வலிக்குது அப்படின்னு அழுகிறாங்க. அழிக்கட்டும்,
கல்யாணம் பண்ண புருஷனை உனக்கு பிடிக்காது, புருஷன் கூட ஒன்றா இருக்க முடியாது, அவனோட ஃபேமிலி கூட ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ண முடியாது. கேட்டால் பழங்குடி மக்களா? பழங்குடி மக்களை தாண்டி நீ கட்டிக்கிட்டு இங்கே இருக்க போகிற, அவங்களுக்கு தான் நீ பிள்ளையும் பெக்க போகிற. அடுத்த வருஷம் நீ இதே மாதிரி குணத்தோடு இருந்த, இதை விட பெரிய பனிஷ்மெண்ட் உனக்காக இருக்குது. டேங் எழுந்து நின்று அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லேடி. மயக்கத்தில் உட்காந்துருந்த டேங் அப்படியே டக்குன்னு எழுந்து நிற்கிறாங்க, ஏதோ பூஸ்டப் ஆன மாதிரி. பொண்டாட்டியை தூக்கிக்கிட்டு போய் உட்கார சைடில் அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் கிடுகிடுன்னு போய் ஒயினை அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அப்படியே சைடில் வந்து ஒயினை அப்படியே சாய்ச்சி உட்கார வச்சு ஒயின் பக்கத்துலேயே உட்காந்துட்டாங்க. டேங்கோட மம்மிக்கும் டேடிக்கும் அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. அப்போ அந்த லேடி மினியையும் ஹன்ஷுவையும் மாயாவையும் பார்த்து, மற்றவங்களோட துயரத்தை பார்த்து தாங்க முடியாமல் நீங்கள் துயரப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி இங்கே வந்தீங்கள்ல, இந்த எண்ணத்துக்காகவே நீங்கள் துயரம் இல்லாத வாழ்க்கையை எப்போதும் வாழ்வீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில், போய் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லேடி. 3 பேரும் அந்த லேடியை பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிடுகிடுன்னு வந்து அவங்கவுங்க ஹஸ்பண்ட்ஸ் பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. மாயாவுக்கும் ஹன்ஷுக்கும் பிட்வீனில் தான் ஜூன் உட்காந்துருப்பாங்களா, 2 ஒய்ஃபையும் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஃபோட்டோ எதுவும் எரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அப்படியே ரொம்ப சில்லுன்னு இருக்குது, என்னோடய பாதம்லாம் ரொம்ப ஏதோ சாஃப்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஹன்ஷு. மாயா சொல்கிறாங்க, ஆமாம் சில்லுன்னு இருக்குது, ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என் தங்கங்களா, எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்கீங்க என் செல்லங்களா, உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜூன். டேங்க்கு தாங்கவே முடியலை. ஐயோ எப்படி வலிக்குதோ தெரியலையே ஒயினுக்கு அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க டேங்குமே பயங்கரமான அடி பேக்கில், பயங்கர அவமானமாக கருதுவாங்க இப்போ நடந்த விஷயத்தை அந்த ஊர் மக்கள் எல்லாரும். டேங்கோட டேடியும் மம்மியும் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவமானத்தில் அப்படியே கீழே குனிஞ்சு உட்காந்துட்ருக்காங்க ஒயின் பண்ண வேலையினால். இப்படியே இன்னும் ஏகப்பட்ட பேரை கூப்பிட்டு இந்த 1 இயரில் நல்லது பண்ணவங்களுக்கெல்லாம் பாராட்டுக்களையும் பரிசுகளையும் கொடுக்குறாங்க. தப்பு பண்ணவங்களை கூப்பிட்டு முடிஞ்சளவு தண்டனை கொடுக்குறாங்க அந்த லேடி. ஒயின் அப்படியே டேங்கோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்சு, வீட்டுக்கு போகணும், வலிக்குது காலு அப்படின்னு அழுகுறாங்க. டேங் ஒயினோட டியாஸை வைப் பண்ணி விட்டுட்டு, அழக்கூடாது போயிடலாம், அழாத அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமாவுக்கு கோபம் தாங்க முடியலை. எப்பேற்பட்ட புருஷனை கட்டிக்கிட்டு அசிங்கம் முடிச்சவ இவளை போய் நான் குழந்தையிலேருந்து பாராட்டி சீராட்டி வளர்த்துக்கிட்டு இருந்திருக்கேன், என் நேர கொடுமை, எம்பிடு பெரிய அவமானம் அந்த குடும்பத்துக்கு இவளால் அப்படின்னு வாய் விட்டே சொல்லி அழுகுறாங்க. டேங்கோட மம்மியும் டேடியும் அப்படியே டியாஸை வைப் பண்ணிக்கிட்டே, பாட்டிமா அழக்கூடாது, கடவுள் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு சரி பண்ணிடுவாங்க, அவ்வளோதான், பயப்படாதீங்க, அழாதீங்க, ஒயின் ஏதோ புரியாமல் பண்ணிட்டா, அழாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமாவுக்கு இன்னும் அசிங்கமாக இருக்குது. எதை தாண்டி வேலையை இந்த காலத்தை பண்ணிக்கிட்டு இருக்குது, நீங்கள் இப்படி மன்னிக்கிறீங்களே. ஐயோ உண்மையிலே நான் ட்ரைபல் பீப்புள்ஸ்னால் ரொம்ப மட்டமாக நினச்சேன் ஒரு காலத்தில், இப்போ இல்லை. அவங்களையெல்லாம் நான் பெருமையாக பார்க்குறேன், மரியாதையாக இப்போ நினைக்கிறேன். இந்த பொண்ணு இருக்காளே என்ன பண்ண போகிறாளோ அப்படின்னு அழுகிறாங்க பாட்டிமா. இப்படியே எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட்டும் நடக்குது, விஷஸும் கிடைக்குது. இந்த திருவிழா நடந்து முடிகிறதுக்கு மிட் நைட் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ அந்த லேடி 2-3 சொடுக்கு போட்டு அப்படியே மயங்கி உட்காந்துட்டாங்க அந்த மரத்தடியிலேயே. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக அந்த லேடி மயங்கி விழுந்ததும் அப்படியே அந்த ஊர் மக்கள் எல்லோரும் கும்பலாக போய் அந்த லேடியை தூக்கி அப்படியே சைடில் உட்கார வச்சு ஃபேஸில் தண்ணியெல்லாம் தெளித்து விட்டு அவங்கவங்க கொண்டு வந்த இளநீரெல்லாம் எடுத்து அப்படியே அந்த லேடிக்கு கொடுக்குறாங்க. அந்த லேடி அப்படியே ஒரு ஹாஃப் ஐஸில் அப்படியே முழிச்சு பார்த்துட்டு அப்படியே பிரிஸ்காக உட்காந்து எல்லாரும் கொடுத்த இளநியையும் வாங்கி குடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100-200 டெண்டர் கோகனட்ஸ் கிட்ட கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ கோகனட்டை எப்படி குடித்தாங்கன்னே தெரியாது, எல்லாத்தையும் குடிச்சிட்டு அப்படியே சாஞ்சு உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த லேடி. அந்த டைமில் அப்படியே வானத்தில் கலர் கலரான வெளிச்சத்தை ஃபீல் பண்ண முடியுது எல்லாராலையும். டேங்கும் ஒயினும் ஒரு ஆஃப் ஐஸில் அப்படியே ஸ்கையை பார்க்குறாங்க. அப்படியே கிராக்கர்ஸ் போட்ட மாதிரி சத்தமே இல்லாமல் அப்படியே நட்சத்திரங்கள் கலர் கலராக மின்ற மாதிரி தெரியுது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க.
கடவுள் நம்மளுக்கு ஆசி வழங்குறாரு. இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்க ஒரு பாட்டிமா. எல்லாரும் வானத்தை பார்த்து ஒரு பிரைட்டான ஸ்மைலை அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ளோரை தொட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு எல்லாரும் கிளம்பலாம் வாங்க, அவங்கவுங்களோட மாவிளக்கு தட்டை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒன் பை ஒன்னாக கிளம்புறாங்க. மயக்கம் போட்டிருந்த சாமி வந்த லேடியை அவங்க ஹஸ்பண்ட் அப்படியே தூக்கிக்கிட்டு ஷோல்டரில் படுக்க வச்சுட்டு வேக வேகமாக நடந்து வீட்டுக்கு போகிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் யாராவது ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி சாமி வரும். அவங்க ஒயினை ஷோல்டரில் தூக்கி படுக்க வச்சுக்கிட்டு அப்படியே நடக்கவே முடியாமல் மெதுவாக நடந்து போயிட்டுருக்காங்க. ஒயின் மயங்கியே போயிட்டாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மாவிளக்கு எடுத்துகிட்டு அமைதியாக வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஹெர்மீஸ்.